உக்ரைனுக்குள்ள ஏற்கனவே யுத்தம் தான். அங்க தனியா தீபாவளி கொண்டாட தேவையில்ல. 3 வருஷமா தொடர்ந்து தீபாவளி மாரி கொண்டாடிக்கிட்டு இருக்காய்ங்க. இருந்தாலும் இப்ப சிறப்பு தல தீபாவளி மாரி ஆயிப்போச்சு. யாருக்கு? ஜெலன்ஸ்கிக்கு. அதத்தான் விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நண்பர்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் ஜம்முன்னு மட்டன் எடுத்து, பட்டாச வெடிச்சு குதூகலமா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இதே மாரி தான் சிடிஎன்லயும் சொன்னேன். இதே மாரியாடா சொன்னேன்? வேற மாரி சொன்னீங்கன்னு கேட்கக்கூடாது. நண்பர் ஒருத்தர் வந்து நான்வெஜ் இல்ல வெஜ்ஜுன்ட்டாரு. அதனால வெஜ்ஜில தீபாவளி கொண்டாடினவர்களும் குதூகலமா இருப்பீங்க. ஆனா ஜெலன்ஸ்கிக்கு ஒரு குதூகலமான தீபாவளி இல்ல. காரணம் தலைவன் போனது எதுக்கு? டொமஹாக் ஏவுகணைய குடுப்பாய்ங்க, கொண்டு வந்து கிரெம்ளினையே உடைச்சு தள்ளிரலாம் அப்படின்னு. அப்படி ஒரு சம்பவம் நடக்குமா? நடந்தா வெள்ளை மாளிகை இருக்குமா? அந்த ரிஸ்க் அவனுங்க எடுப்பாய்ங்களா? இப்படிலாம் எந்த முன் யோசனையும் இல்லாம, ஜம்முனு கோட் போட்டு போனா போதும், ட்ரம்ப் மயங்கிருவார் அப்படின்னு நெனச்சாரு. ட்ரம்ப பொறுத்தவரை அவர் நிமிஷத்துக்கு நிமிஷம் மூடு மாறும்யா. ஒரு நாள் கோட்டும்பாரு, அப்புறம் டையும்பாரு, அப்புறம் எதுவுமே இல்லைம்பாரு. ட்ரெஸ்ஸ சொல்லல. அவரு சொன்ன எதுவுமே இல்லைன்றுவாரு. அப்பேற்பட்ட மனுஷன். ஏற்கனவே டிசைனா ஜெலன்ஸ்கிய வச்சு செஞ்சும் ஜெலன்ஸ்கிக்கு அறிவு இல்ல. இந்த வருஷம் மேப்ப போட்டார். எங்க? வெள்ளை மாளிகையில உட்கார்ந்து வார் மேப்ப போட்டாங்க. இங்க பாரு, இந்த ஜோன்லலாம் உன் ஆளுகளே இல்ல. ரஷ்ய படைகள் தான் உட்கார்ந்துருக்கு. இந்த ஜோன்ல மட்டும் தான் உன் ஆளுங்க இருக்காய்ங்க. இதுக்கு இங்க ஜோன்ல எங்ககிட்ட கதர்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் குடுன்னு. ஒழுங்கா அவன் கேட்கறது ஒண்ணே ஒண்ணுதான். பேச்சுவார்த்தை அப்படின்னு உட்காரும்போதே டொன்பாஸ்க தந்துரு. முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிட்டாரு. மிசைல் நான் தரேன்னு சொல்லவே இல்லையே. அதுதான் தரேன் மாரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னே, அப்புறம் தரலன்ட்டேன். நீ எதுக்கு இவ்வளவு தூரம் வந்த? வார் மேப் காட்ட தான் உன்னை வர சொன்னேன் வா அப்படின்ட்டாரு. தலைவனுக்கு பொஸ்ஸுன்னு ஆயிருச்சு. இவர் என்ன நம்ம ஒரு பேச்சுக்கு தான் தல தீபாவளி கொண்டாடுற மாரி போனாருன்னு சொன்னோம். உண்மையிலேயே தல தீபாவளியா? மோதிரம் போட்டா தான் என்ன வைப்பேன்னா தொலைச்சு போடுவாய்ங்க அங்க. அப்படி ஒரு சப்ஜெக்டே கிடையாது. அது மட்டும் கிடையாது. தப்பி தவறி நீ தரலன்னு வச்சுக்க. தராட்டி பேச்சுவார்த்தை நடக்காது. பேச்சுவார்த்தை நடக்காட்டி, மொத்த உக்ரைனே ரஷ்ய அதிபர் புட்டின் அழிச்சு புடுவார் அப்படின்னு சொல்லி அவரு சார்பா இவரு பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்னைய அவரோட ஸ்போக் பர்சன் மாரி ஆயிட்ட அப்படின்னு கேட்டா, அப்படிதான் என் நிலைமையே இருக்கு. யுத்தத்த நிறுத்துறேன்னு சொல்லி கஷ்டப்பட்டு காசா யுத்தத்த நிறுத்தி வச்சிருக்கேன். அந்த மைலேஜோட டப்புன்னு இதையும் அடிச்சு தூக்கிரணும். 1000 வேலை கொட்டி கிடக்கு எனக்கு. இவனுங்க கூடயே குடும்பம் நடத்த வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரே ஓப்பனா உளர ஆரம்பிச்சிட்டாரு. அது போக அடுத்த கட்ட டெலிவரிகளும் தரத பத்தி நாங்க யோசிப்போம் அப்படின்ட்டாரு. கிடையாதுன்னு சொல்லல. ஆனா யோசிப்போம் அப்படின்ட்டாரு. ட்ரம்ப்ப பொறுத்தவரை யோசிக்கிறேன் அப்படின்னு 2 நாள் சொன்னாலும் போதும். டக்குன்னு டெலிவரிய நிப்பாட்டி ஓப்பன் பண்ணா கூட உக்ரைனோட நிலைமை அப்படிங்கிறது கதற விட்டுரும் ரஷ்யா. இதுக்கு நடுவுல அடுத்து எங்க உக்ரைனுக்கு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா, வீணா போன ஐரோப்பா கதவ தட்டுறது தான். ஐரோப்பா கதவ தட்ட தேவையில்ல. இந்த ஆள் வந்து தட்டுவான் அப்படின்னு தெரிஞ்சாலே அவனுங்க தொறந்து வச்சிருப்பாய்ங்க. அதுக்கப்புறம் எதையாச்சும் கிழிப்பாங்களா அப்படின்னு கேட்டா, நமக்கு தெரிஞ்சு இது எத்தனாவது தாட்டி வெள்ளை மாளிகையிலேருந்து தப்பிச்சோம் பொழச்சோன்னு ஓடி வர்றது. 2வது தாட்டி, ஒரு தாட்டி ஸ்மூத்தா வெளில வந்தார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த 2 தாட்டியும் ஐரோப்பாவுக்கு தான் ஓடி போனார். ஐரோப்பா தலைவர்கள் வரவேற்றார்கள், உட்கார்ந்து பேசினார்கள், கிழிச்சு புடுவோம் அப்படின்னு சொல்லி குரூப் ஃபோட்டோ போட்டார்கள். அதுக்கப்புறம் கிழிச்சார்களா அப்படின்னு கேட்டா, ஐரோப்பா கிழிச்சிருந்தா வெள்ளை மாளிகையை நம்பி ஜெலன்ஸ்கி தேவையே இல்ல. அவர் பாட்டு எப்பவும் போல சட்டையும் பேண்ட்டையும் போட்டு ஐரோப்பாலயே ஜோலிய முடிச்சிருப்பாரு. ட்ரம்ப பார்க்கறக்காக கோட்டு சட்டைலாம் போட்டு வேண்டிய தேவையே இல்ல. அப்ப இவ்வளவு நாள் ஒண்ணும் செய்யல. இனிமேவும் செய்ய மாட்டார்கள். ஆனா ஜெலன்ஸ்கி போறார். போறது மட்டும் கிடையாது. ஐரோப்பா தலைவர்கள் வழக்கம் போல டொமாஹாக் மிசைலுக்கு பதிலா நம்ம ஒரு மிசைல தந்தா என்ன? அந்த மிசைலே வாங்கி உனக்கு தந்தா என்ன? இந்த வீணா போன வேலையை பூரா திரும்பி ஒரு ரவுண்ட் அடைப்பாங்களாட்டுக்கு. ஆரம்பிச்சா அதுல ஒரு வாரம், 10 நாள், 15 நாள் என்னமோ ஓடிக்கிட்டு இருக்கும். இதுக்கு நடுவுல ட்ரம்ப் எங்கிட்டாச்சும் பிஸி ஆயிட்டாரு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த விஷயம் உன்னம் இழுக்கும் அப்படிங்கிறதா ஐரோப்பா தலைவர்களோட மனநிலை. போட்டு போட்டு அமெரிக்கால சுத்தி வர ஜெலன்ஸ்கியோட மனநிலை. ஆனா ட்ரம்ப்போட மனநிலை தான் இங்க ரொம்ப முக்கியம். இந்த யுத்தத்தை எப்படியாச்சும் முடிச்சாகணும். காரணம் என்ன அப்படின்னா, ஏகப்பட்ட செலவுகளும் ஆயிப்போச்சு. அதை பூரா எடுக்கணுங்கிறது ஒரு தனிக்கதை. அதே மாதிரி வெவ்வேறு டார்கெட்டை நோக்கி நம்ம போறது பிரைமான விஷயம். வெளியில சொல்லப்படாத அடி அப்படிங்கிறது அமெரிக்க ஆயுதத்தை ரஷ்யா நல்லா பதம் பார்த்துருச்சு. இனி என்கிட்டாச்சும் யுத்தம் வந்தா ரஷ்யா கூட சண்டை போடுறதுக்கு முழு அளவுல வேற விதமா தயாராகணும். இம்புட்டு எஃபர்ட் போட்டுட்டோம். உக்ரைன்ல உள்ள முக்கியமான விஷயங்களுக்கு தான். அக்ரிகல்ச்சரை ஏற்கனவே ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டா வாங்கிட்டோம். உள்ள பூமிக்குள்ள உள்ள அம்புட்டும் எனக்கு சொந்தம், மீதி ரஷ்யாவுக்கு சொந்தம்னு பேசி முடிச்சிட்டோம். இதுக்கடுத்து இவனுங்களை போட்டு நம்ம ஏன் இழுக்கணும் அப்படிங்கிற மனநிலையில அவர் இருக்காரு. ரஷ்யாவை பொறுத்த வரையும்
அமெரிக்கா இப்படி பம்முது. இதே ரஷ்யாவுக்கு பெரிய மைலேஜ் தான். காரணம் என்ன? முழு பேக்கப் அமெரிக்கா தானே. அமெரிக்கா தடுமாறுறான். ரஷ்யா இது பத்தாது, ஏற்கனவே வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்த ரஷ்யா, அடுத்தடுத்த அடிகள வெரட்டி குடுக்குது. காரணம் என்ன? பேச்சுவார்த்தையில உட்காரும்போதே சில பகுதிகள் எழுதி குடுத்துறணும் அப்படிங்கிறது தான். குறிப்பா இது டொன்பாஸ்க் ஏரியா எழுதி குடுத்துடணும். அதுக்கு அடுத்து வச்செல்லாம் உட்கார்ந்து பேசிக்கலாம் அப்படிங்கிற நியாயமான கோரிக்கைய தான் ரஷ்யா வைக்குது. நீ ரஷ்ய கையாள் அப்படின்னு நம்ம ஆட்கள் திட்டக்கூட தோணும். ஆனா உண்மைதான். யுத்த களங்கள்ல யாரு கை ஓங்குதோ, அவர்கள் வச்சது தான் சட்டம். இல்லையே, நம்ம பாகிஸ்தானோட அப்படிலாம் செய்யலையே அப்படின்னு கேட்கக்கூடாது. நம்ம தான் நிறைய விஷயம் செய்யாம விட்டுட்டோமே. இப்பதான் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். அதே போல எப்பயுமே செய்யற நாடுகள் எது அப்படின்னா அமெரிக்கா, ரஷ்யா. அவனுங்க விடுவாங்களா? மிக விரைவில் உக்ரைன் யுத்தம் முடியும். அதுக்கு முன்னாடியே உக்ரைனோட பழைய பகுதிகள் மட்டும் கிடையாது, புது பகுதிகளும் வரும். அதுக்கான சம்பவங்களை ரஷ்யா உள்ளுக்குள்ள செய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா பெரிய அளவுல வெடிக்கலை. எங்க போறாங்க? ஒடிசாவை நோக்கி போறாங்க. இதுக்கு நடுவுல தான் இப்ப பேச்சுவார்த்தை, ஒரு நிலப்பரப்பு அப்படின்னு கேக் வெட்டுற மாதிரி வெட்டியாச்சு. அதனால சுமூகமா முடியும். ஆனா இதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கியோட தலையெழுத்து தனிக்கதை. ஐரோப்பா நல்லா கதறுவாங்க. காரணம் இதை மேலும் மேலும் இந்த தீயில எண்ணெயை ஊத்துறது ஐரோப்பா தான் அப்படின்னு அமெரிக்காவும் ஃபீல் பண்ணுது, ரஷ்யாவும் ஃபீல் பண்ணுது. அப்ப 2 பயலுங்களும் கூட்டணி போட்டு ரகசிய கூட்டணியில கதற விட அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை.